என் பெயர் குமரன். நான் மாதவரம் சட்டமன்றத்தில் இருக்கின்றேன். நான் பாரதிய ஜனதா கட்சியில் சென்னை மேற்கு மாவட்டத்தின் பொதுச் செயலாளராக பதவி வகிக்கிறேன். இங்கே மாதவரம் எம்எம்டி மாத்தூர் சென்னை 68 இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1100 பேருக்கு மாதந்தோறும் 5ஆம் தேதி அன்று 500 ரூபா பணமும் 5 கிலோ அரிசியும் நான் கொடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து 65 வயசு பூர்த்தியானால் போதும், முதியோருக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு, அவங்களுக்கு பார்வையற்றோருக்கு, அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த 1100 பேர் இவங்களாம் அடங்குறாங்க. இது வந்து 2017 தொடங்கப்பட்ட இந்த சேவை மாதந்தோறும் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 96வது மாதம். இன்று வந்து வெற்றிகரமாக வந்து இன்றைக்கி 96வது மாதமாக அது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்கள் அப்பா பேர்லேயும் என்னுடைய தவறிய என் மகன் அவன் பேர்லேயும் ஏகேஆர் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட்டு மூலிமா அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட இருக்கும். நாங்கள் வெளியே யார்கிட்ட காசுலாம் வாங்கலை, எங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட நாங்கள் மட்டுமே எங்களோட இதில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரையும் கிட்டத்தட்ட இந்த 8 வருஷ காலமாக முடிய போகுது. அடுத்த ஆண்டு வந்தால், அடுத்த மாதம் வந்தால் 9வது ஆண்டு எடுத்து வைக்க போகிறோம். என்னுடைய பிறந்தநாள் அன்று, என்னுடைய பிறந்தநாள் 8/9/72 97வது மாதமாக அந்த மாதம் அடுத்த மாதம் நம்ம வந்து செப்டம்பர் மாதம் நடைபெற போகுது. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷத்தை நாங்கள் இந்த சேவையை வந்து தொடங்குறோம். 9வது வருஷம் தொடங்குறோம்னு சொல்கிறதோட 97வது மாதம் தொடங்குறோம்னு சொன்னோம்னா அது எங்களுக்கு சிறப்பு. இதை வந்து இந்த மாத்தூர் மக்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து வளர்கிறேன். இது வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இது நிறைய பேர் சொன்னாங்கன்னா இது எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதுப்பாங்க. எதுவோ கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது. இது எல்லா அனைத்து தரப்பினரும், என் நண்பர்கள் முதல் கொண்டு என் எதிரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்னை வந்து கேட்பாங்க. எல்லாமே எல்லா வகையிலையும் 3வது கண்கள் மூலிமா கூட என்னை வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணால் இது எப்படி நீ செய்கிறேன்ற ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், தர்மங்கள் செய்வதால், குரானில் சொன்னாங்க பார்த்தீங்களா, தான தர்மம் செய்வதால் உன்னுடைய செல்வம் ஒரு பொழுதும் குறையாது என்பது வந்து குரான் எழுதி வைத்த ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் மாதமான கண்டிப்பாக அது ஒரு பெரிய அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நான் கடவுளிடம் கடைசியாக வேண்டிக் கொள்வது என்பது என்னன்னா, இதை நான் கொடுத்துனே இருக்கும் போதே என்னுடைய உயிர் பிரியணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா என்னை நம்பி கிட்டத்தட்ட 1100 தாய்மார்களும் முதியோர்களும் எல்லாமே இருக்கிறாங்க. இல்லைன்ற வார்த்தை வந்து வரப்படாது. ஏன்னா இந்த ஒரு 20 நாளாக இந்த வார்த்தை வந்து என்னுடைய வாயில் அடிக்கடிக்கு வந்துனே இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஆகையால் இந்த பேட்டி கூட நான் இதுவரை டிவியில் கூட இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் விளம்பரம் நான் பண்ணதும் கிடையாது. இது வந்து என்னுடைய அலுவலகத்தில் 5ஆம் தேதி ஆனால் காலையில் 9:30 மணிலேருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க. கொடுக்கறதுனால நம்மளுக்கு மேலும் மேலும் மரியாதை தான். எந்த வகையிலையும் நான் குறையில. இது வரையும் மாதம் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் செலவானாலும் குரானை சொன்ன அடிக்கடி நான் சொல்கிறது தான், நம்ம தர்மங்கள் செய்வதால் உன்னுடைய செல்வம் ஒரு பொழுதும் குறையாது என்பது அந்த இதுக்கு ஏற்ற வார்த்தைகள் தான். எம்மதும் சம்மதன்றது தான் என்னுடைய குறிக்கோளும் சரி, பாரதிய ஜனதா கட்சியோட குறிக்கோளும் அதுதான். சிலர் வந்து அதை வந்து தனியாக திருச்சி பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லீம்கள் எதிரி, கிறிஸ்டின்கள் எதிரிலாம் அப்படி கிடையாது. இங்கே வந்து சேவையில் அந்த 1100 பேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் என்னுடைய தாய்மார்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் வாங்குறாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஒரு 200 பேர் வாங்குறாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே எம்மோட சம்மதம்னு நினைக்கிறோம். ஆனால் மற்ற எல்லாருமே வந்து அதை வந்து மற்ற எல்லாம் சொல்கிறத விட இந்த திராவிட கட்சியான திமுக வந்து நான் வந்து புற சொல்ல நினைக்க வேண்டாம். இவங்க பிரித்து ஆளக்கூடிய சக்தியோடு பண்ணுறாங்க. அது முற்றிலும் தவறு என்பது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயந்தான் இந்த சேவை மனப்பான்மையோடு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். எனக்கு தகவல் கொடுக்கலாம், எங்களால் முடிஞ்ச தீர்வு கிடைக்கும். மோடிஜி வந்து 70 வயசுக்கு மேலே இருக்க அனைவருக்கும் 5 லட்ச ரூபாய் காப்பீடு திட்டம் போட்டிருக்காரு. எவ்வளோ?
நம்ம என்ன சொல்லுவோம், வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாஸ்பிட்டலாம் போட்டோம் கொடுப்பா அப்படின்னு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்காக மோடிஜி சிந்திச்சு செயல்படுகிறார். 70 வயசு மேல 70 வயசு இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தா 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் உங்க எல்லாத்துக்கும் போட்டுருக்க. ஆகையால நீங்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருக்கீங்க. நாளையில இருந்து 70 வயசுல இருக்கவங்க யாருன்னா இன்சூரன்ஸ் வாங்கவில்லை என்றால் உங்க ஆதார் கார்டை மட்டும் நீங்க கொடுங்க. போன் நம்பர் லிங்கான போன் நம்பர் இருக்கணும். அது இருந்தா மட்டும் உங்க 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் இங்கே வழங்கப்படும். புரியுதுங்களா? யாரும் நம்மளாம் வயசாயிடுச்சு எனக்குலாம் எதுவும் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரையும் நினைக்காதீங்க. மோடிஜி இருக்காரு அங்க மேல, கீழே நான் இருக்கேன். இந்த ஏரியாவில் உங்க கூட நான் இருக்கேன். அதான் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களோடு நான் எப்பவுமே பயணிப்பேன். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உங்களுடன் குமாரன் இருக்கிறேன். அந்த ஒரு தைரியம் இருக்கணும். என்னால முடிஞ்சது பண்றேன், முடியாது கடவுள் தான் பண்ணுவார். என்னால முடிஞ்சதை உதவி பண்ணுவோம். அந்த கார்டு கையில், இந்த கார்டு உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கார்டு தான் நம்மளோட ரேஷன் கார்டு மாதிரி, குடும்ப கார்டு, குடும்ப அட்டை. அதுதான் அந்த குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு கண்டிப்பா நான் அனைத்து வித நலத்திட்டங்களும் செய்வேன். மறந்துடாம அடுத்த மாசம் 8ஆம் தேதி பிறந்தநாள் கலந்து கொள்ளுமாறு உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் வர்றது இல்லாமல் உங்களோட நண்பர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி 8ஆம் தேதி, அடுத்த மாதம் 8ஆம் தேதி அவரோட பிறந்தாலும் நம்மெல்லாம் போகலாம் வாங்கன்னு சொல்லி நீங்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும். அது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக